நீங்கள் பகைத்தீர்கள், புறக்கணித்தீர்கள், அவரை கொலை செய்தீர்கள். அவரை சார்ந்த அனைவரையும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை, கொலை செய்தீர்கள். நீங்கள் வணங்கா கழுத்துடையவர்கள். என்னது? எங்களை பார்த்து குற்றம் சொல்ல நீயா? உனக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? தேசாதிபதியா ராயனாதிபதியா? எங்களை குற்றம் சொல்ல வேறு ஞானியா? உனக்கு என்ன தகுதி உண்டு? யூதராக எங்களை குறை சொல்ல நீ மோசவி நியாய பிரமாணத்துக்கு விரோதமா நடக்கிறியா? ஜாக்கிரதை, ராயனை கட்டளை மீறினால் என்ன நடக்கும் தெரியுமா? எங்களை பார்த்து துரோகிகள், வணங்கா கருத்துக்கள் என்று அவமானமா பேசிவிட்டாய். உன் நாவை துண்டித்து விடுவோம். நாம் யோசுவாவும் அறிவோம், அவர் கட்டளைகளையும் அறிவோம். ஜாக்கிரதையா இருந்துக்கொள். உன் உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை. மோசையும் அறிவோம், மோசை நியாயப்பிரமாணத்தையும் அறிவோம். தேவ தூதர்களை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை பின்பற்றாமல் போனீர்களே. என்ன கூறுகிறாய் நீ? நீ யூதர்களுக்கு விரோதமாக பேசிக் கொண்டே இருக்கிறாய். இந்த தேசத்தை கொண்டு சென்று நீதிமன்றம் நிறுத்தவும். வாருங்கள், வாருங்கள். எங்கே? என்னை கொண்டு செல்லுங்கள். தேசாதிபதி, நீதி வேண்டும், நீதி வேண்டும். என்ன வழக்கு? இவன் மோசையை ஞான பிரமாணத்துக்கு விரோதமாக பேசிக் கொண்டே இருக்கிறான். இவனை தண்டியுங்கள். இவன் ராயன் கட்டளைகளை மீறி கொண்டே இருக்கிறான். இவனை தண்டியுங்கள், 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 தண்டியுங்கள். தண்டியுங்கள். அமைதி. நீ ராயனுடைய சட்டத்திற்கு பொறுப்பாக நடந்து கொண்டாய் என்று ஜனங்கள் ஒரு மேல் குற்றம் சொல்கிறார்கள். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ இயேசுவின் சீடனா? இதற்கு பதில் என்ன? தேசாதிபதி அவர்களே, நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன். என்றால் 12 சீஷர்களில் ஒருவரா நீ? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். இது எப்படி? தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களே. அவரை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் வணங்கா கழுத்துடையவர்கள். என்ன? எங்களே வணங்கா கழுத்துடையவர்கள்? ஆம், இருதயத்திலும் செவிகளிலும் உறுத்து சேதனம் இல்லாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் எப்போதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையின் முன்னறிவித்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். அது மட்டுமா, இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆகினும் அவரோ உங்களை மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா எவ்வளவு தைரியமாக உங்க முன்பாக நம்மை பாவம் செய்தீர்கள் என்று குற்றம் சுமத்துகிறான். அவனை அடிங்கள், அவன் நாவை தண்டித்து போடுங்கள். தண்டியுங்கள். இவன் வார்த்தைகள் மோசையின் பிரமாணத்துக்கு விரோதமாக இருந்தது என்பது உண்மை. இவனை நீங்கள் ஊருக்கு பொறுப்பை கொண்டு சென்று இவன் மேல் கல்லெறிந்து கொள்ளுங்கள். கொண்டு செல்லுங்கள். உத்தரவு தேசாதிபதியே, வாருங்கள். அன்பான இயேசுவே, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதும் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறேன். இவன் விட்டால் பேசிக் கொண்டே இருப்பான். அவனை கல்லெறிந்து கொல்லுங்கள், கொல்லுங்கள், கொல்லுங்கள். அன்பான இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இவர்கள் மேல் இந்த ரத்தப்படியை சுமத்தால் ஒரு மாண்டவரே.